Disclaimer: the channel is entertainment purpose only. No betting, no gambling, only for entertainment purpose, learning purpose only. KL 3-digit chart. Upcoming numbers. நீங்கள் ஜூலைன்னு வச்சாலும் ஓகே. ஜூலை மந்த்துக்கு ஃபாலோவிங் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்த நம்பர் நம்ம வீடியோ இடையில போடல நிறைய நாள். ஓகே, இருந்தாலும் சார்ட் வச்சுருந்தா ட்ரை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நான் சொன்ன நம்பர் விட்டுறாதீங்க. நான் சொல்ல நம்பர் இன்னும் வரல, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரும். ஸோ எனக்கு வந்து 4408 இங்கே பாருங்க. போன வீக்கு 7, இங்கே 8 பக்கத்துலேயே. இப்போ நாளைக்கு ஸோ இது வந்து 3 digit சார்ட். இது என்ன சார்ட்டோட மெத்தட்னா, டெய்லி நம்பர் நான் கொடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பாருங்கள், இது 440 கொடுத்துருக்கேன், பக்கத்தில் 8 கொடுத்துருக்கேன். என்னென்னா அது 8னா 440 கூட்டினீங்கன்னா 4 + 4 மறுபடியும் ஒரு 0 கூட்டினா 8. அதே கான்செப்ட் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 3 நம்பர் கூட்டி கிடைக்கிறது தான் இதுக்கு பேர் டோட்டல். ஏன்னா நம்ம அதை டோட்டல் பண்ணுறோமா இல்லையா, கூட்டுறோம்ல, கூட்டி டோட்டல் கூட்டுறது வந்து இங்கிலீஷில் நம்ம டோட்டல்னு சொல்லுவோம். கூட்டி டோட்டல் பண்ணுறோம்ல, மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம், அதனால் அதை டோட்டல்னு சொல்கிறேன். ஒரு பொருள் வாங்கிட்டு இதை டோட்டல் பண்ணுங்கள் சொல்கிறோம்ல, மொத்தமாக இப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற என்னென்ன பொருள் எடுத்துக்கிறோம் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ டோட்டலாக கூட்டி போடுவாங்க. அதுதான் சேம் இங்கே இருக்கிற நம்பரோட ஃபுல்லாக கூட்டி இங்கே கொடுத்துருக்கோம். இதுலேயே உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் கான்செப்ட்னு. ஸோ அந்த கூட்டி கொடுக்கிறது டோட்டல். இங்கே பாருங்கள், 8 இருக்குது, இங்கே 16 இருக்குது, 13 இருக்குது, 21, 10, 17. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா, அது நான் ஆர்டர் பண்ணி எழுதுறேன்னா 17 இருக்குது, 17க்கு முன்னே அடுத்து 18, அதுக்கடுத்து 19, 20, அதுக்கு முன்னாடி பண்ணால் 16, 5, 14, 13, அது மாதிரி 3 நம்பர் கூட்டி கிடைக்கிறத டோட்டலாக எவ்வளோ வரும்னு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கிறத ஒரு 27 வரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், 0லேருந்து 27 வரைக்கும் மொத்தமாக 3 digit இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏன்னா இத்தனை கலர் கொடுத்துருங்க கேட்டால், அந்த கலர் எதுவுமே இல்லை, அந்த கலராக பார்க்காதீங்க, நான் சொல்கிறபடி பாருங்கள். அது மந்த்தாக பாருங்கள். என்னென்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர். இப்போ ஜூலைக்கு ரெட்டு, அப்போ எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்கோ அங்கே ஜூலை மந்த் கலர் இருக்குது, ஜூலை மந்த் ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நம்ம இது கொடுத்துருக்கோம். அடுத்து போன மந்த்து ஜூனுக்கு ஆரஞ்சு, இப்போ ஆரஞ்செல்லாம் போன மந்த்து ரிசல்ட் இருக்குது. இப்போ என்னென்னா எதுக்காக கொடுத்துட்டோன்னா, டக்குன்னு நீங்கள் கலர் பார்த்துன்னு நம்பர் சொல்லிடலாம். நம்பர் அப்படியே கொடுத்தோம்னா நிறையா நம்பர் வரும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதை பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் போன மந்த்து அதுக்கு முந்தின மந்த்து அதுக்கு எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். போன மந்த் கலர் என்ன, போன மந்த் என்ன, ஜூன். ஜூனுக்கு நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம், இங்கே தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஆரஞ்சு கொடுத்துருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் என்ன வரணும் நமக்கு, ஜூலை, இந்த மந்த் ரெட்டு வரணும். அப்போ எங்கெங்கெல்லாம் அடித்து வச்சுருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே அடித்தனாலும் இங்கே பக்கத்தில் அடிச்சிருக்குது, ஸோ இங்கே அடித்தனாலும் இங்கே அதே மாதிரி தான் எங்கெங்க அடித்து வச்சுருக்குதோ அது பக்கத்தில் வரும். ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்தால் அது பக்கத்தில் திரும்ப வரும். ஸோ இங்கே அடித்தனாலும் மறுபடியும் இங்கே. இந்த ரெட்டுங்கிறது என்னது, இந்த மந்த் அடிக்கிற நம்பர், அதான் ரெட்டில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், வரிசையாக படிக்கட்டாட்டம் இங்கே அப்படியே வரிசையாக இங்கே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை வயசு, நெக்ஸ்ட் எங்கே போகணும், டெஃபினட்டாக அப்படியே நம்பர் இறங்கி இங்கே பாருங்கள் 5 வரைக்கும் வந்து நின்றுச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த 4, 3, 2ல் இறங்கும். போன மந்த்து 3 போயிடுச்சு, 3 கூட நீங்கள் விட்டுறலாம். 4, 3, 2, 1, 2, 4 இந்த டோட்டல் பார்த்துச்சுங்க. நம்பர் கம்மியாக தான் இருக்குது. இது 100% வரும், நம்பர் வரத்துக்கு கூடிய விரைவில் வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் விட்டுறாதீங்க, அந்த நம்பரை அப்படியே பார்த்து வச்சுட்டே இருங்க. நம்பரை மாற்றி வைங்க, 3 digit. அது நான் எப்படி வரும்னு தெரியாது. எக்ஸாம்பிள் 407ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை 704 அடிக்கும், இல்லை 074 அடிக்கும், இந்த மாதிரி மாற்றி அடிக்கும். அதனால் அங்கே இருக்கிற நம்பரை சார்ட் வச்சுக்கிறவங்க இப்படி மாற்றி வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா எல்லா டோட்டலும் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்குது.
நெக்ஸ்ட்டு இந்த 1, 2, 4க்கு போயே ஆகணும். இந்த மந்த்து கடைசிக்குள்ளேயாவது 4 போகும் எதிர்பார்க்குறேன், இல்லை 2, 1க்கு போகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஷார்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா நான் இதை விட்டுட்டு வேறு நம்பருக்கு போனோம்னா இங்கே வந்து அடித்து தொலைஞ்சிரும். அதனால தான் நான் இதை நான் விடாமல் இன்னும் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். நான் போய் இங்கே தான் நம்பர் கொடுத்துன்னு வச்சுங்க, ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லி கொடுத்தேன்னா இதை அடிக்காது. பட் நம்ம எதிர்பார்க்குற சமயத்தான் அடிக்கும். அதனால் என்னென்னா, ஸோ நம்ம டார்கெட் பண்ணிட்டோம், அதனால் இது அப்படியே இருக்கட்டும். 1, 2, 4 இதை அப்படியே வச்சு இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். அது அடித்த நம்பர் வந்தால் இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற நம்பரு, இங்கே ப்ளூ கலர் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் 3 நம்பர் தான் இருக்குது, 1, 2, 3. இந்த டெஃபினட்டாக வரும். சிங்கிள் ஷாட்டில் அதில் ஈஸியாக வின்னிங் வாங்கலாம். அதே மாற்றி வைக்கணும். அது டபுள்ஸாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. 2 நம்பரை தூக்கி எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் மாற்றி வைக்கிற மாதிரி வருமா? சரி, நீங்கள் ஆல் போர்டு ஏபிசி ஆடினா மாட்டிக்க முடியல. ஆல் போர்டில் மொத்தம் 3 நம்பர் இருக்குது. டபுள்ஸாக இருந்தால் ஏதோ ஒரு நம்பர் தூக்கி எதுலேயும் ஒன்று மாட்டிக்கும். ஆல் போர்டில் ஏபிபிசிஎஸ்லேயும் ஏபிபிசி ஏசியில் மாற்றி வச்சிங்கன்னா எவ்வளோ மாட்டிக்கும். 3 டிஜிட் ஆட முடியாதுங்க. இந்த நம்பரை இப்படி வச்சு ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக அது மாட்டிக்கும். ஸோ இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. சார்ட் பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ். விரும்புங்க சார்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. சார்ட்டில் எல்லா நம்பரும் 3 டிஜிட் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணி அதை எடுக்கணும். கொஞ்சம் அதுக்கு ஃபாலோ பண்ண நம்பரை நீங்கள் சார்ட்டை பொறுத்தவரைக்கும் ஃபாலோயிங் நம்பர் தான். நெக்ஸ்ட்டு குரூப். இங்கே இருக்கிற டோட்டல் 27 டோட்டலாக பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். குரூப்னால் ஒன்றுமே இல்லை, 27 டோட்டல் இருக்கா மேலே சொன்னோம்ல, இங்கே அதை பிரித்து கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 0 குரூப்னால் 0ல் 3 டோட்டல் வரும். 0, 10, 20. இந்த மந்த் என்னென்ன வந்திருக்குன்னா 10ல் 2 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 20 போகும், இல்லை 0 போகும். 20 போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 11, 11, 21. நெக்ஸ்ட்டு 1 தான், 100% 1 தான் வரப்போகுது. ஸோ திரும்ப அந்த நம்பர் சொல்கிறேன். நான் வீடியோ போடுறப்பெல்லாம் இந்த நம்பர் சொல்லிட்டே இருக்கேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2ல் 12 வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு 2 போகலாம். ஸோ பார்த்துக்குங்க. 2 இதில் 1 போய் பல மாதம் ஆச்சு, 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வரும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே 4 போகலாம். 4 போகலாம் இப்போயே சொல்லிட்டேன், ஏன்னா 14 2 டைம் அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 4 தான் 100% வாய்ப்பு. அதான் அடித்த நம்பர் தான் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே இருக்குது, 2 மாதத்துக்கு முன்னாடி அடிச்சது நம்பர். இதுதான் திரும்ப வரப்போகுது இந்த இடத்துல. ஷோ இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சார்ட் வச்சுக்கிறவங்க. சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் வாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு சார்ட் வேணுங்கிற மெசேஜ் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 199 பேக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபாலோயிங் நம்பரு உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன். நீங்கள் சார்ட் வாங்காமல் உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் கொடுக்கும், கிடச்சிடும். எப்படின்னா அதுக்கு ஜாயின் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு அது பக்கத்தில் JOIN இருக்கும், அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அமௌண்ட் பே பண்ணி. ஓகே, தேங்க்யூ.